ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். இந்த 2026 ஆண்டு ரிஷப ராசிக்கு என்ன செய்யும், ரிஷப ராசிக்கு என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். கோல்சாரம் அவசியம் சொல்லணுங்க. ஏற்கனவே முன்னுரையாக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு 2 நாளா கோல்சாரம் அவசியம் சொல்லணும். கோல்சார பலனை இணைத்துத்தான் ஜாதக பலனை பார்க்கணும். கண்டிப்பான முறையில் நடுத்தர ஜாதகங்கள்ல கோல்சாரம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அமைப்புல ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறது. ரிஷப ராசிக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன பிளான் இருக்கோ அது அப்படியே நம்ம பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வருஷம் பூரா நடக்கும் சொல்லவே கூடாது. அப்படிதான் சொல்றாங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஆரம்பம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இங்க ஜோதிடத்தில் கிடையாதுங்க. நல்ல ஒரு அமைப்புல பிறந்திருப்பாரு சின்ன குழந்தையில தசாபத்தின் அடிப்படையில கிரக பாவங்களுடைய அடிப்படையில வாழ்க்கை ஏற்ற மிறக்கம்லாம் இருக்குல்ல, அந்த அமைப்பு இருக்கும்போது கோல்சாரம் அப்படித்தானே இருக்கும். அப்ப பெரும்பாலான கிரகங்கள் வருஷம் பூரா எப்படி ஆக்டிவேஷன் செய்யுதுன்னு பாத்துக்கிறோம்ங்க. வருஷ கிரகங்களான குருவையும் குரு பகவானையும் சனியையும் ராகுகளையும் நம்ம இணைச்சு சொன்னோம்னா பலன்கள் சரியா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நடுத்தர ஜாதகங்களா இருக்கக்கூடியவங்க கூர்ந்து கவனியுங்கள். உங்களுக்கே தெரியும் வாழ்க்கை அமைப்புல எப்படி இருக்கீங்க தெரியும்ல. ஆனாலும் அன்றாட சாப்பாடு எல்லா விஷயங்களும் நடந்து பணங்கள் மேமிச்சமா இல்லாட்டா கூட அது நல்ல வாழ்வு தான். இப்ப ரிஷப ராசிக்கு பார்ப்போம். ரிஷப ராசிங்க 2ல குரு இருக்காருங்க. 5வது மாசம் வரைக்கும் 2ஆம் இடத்துல வருமானத்துக்கு குறையில்லை. அவங்க ஜாதகப்படி 10 ரூபா கிடைக்குதா 100 ரூபா கிடைக்கிறது வேற. நான் எதையுமே ஒன்னையுமே நிலைநிறுத்தி சொல்ல மாட்டேன். இப்ப 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. முயற்சி ஜெயிக்கும். நல்லா கேளுங்க, அவங்க ஜாதகப்படி முயற்சி ஜெயிக்கும். முயற்சியில எல்லாமே இருக்குது. சகோதரர் நமக்கு வேணும்ல, சகோதரர் இருக்கும். 3ஆம் இடம் போகஸ்தானம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அந்த தொடர்பு தாங்க நான் சொல்றது. 3ஆம் இடம் பெண்களுக்கு நகை நட்டு அடகு வச்சிருக்கீங்களா, திருப்பி பச்சுக்கிடக்கூடிய சூழ்நிலை வரும். புதிய நகைகள் இதுவரைக்கும் போடலையா, நகை வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உச்சமா வராரு, ஹைப்பவரா வராரு குரு. இந்த 3ஆம் இடத்தை பலன் சரி பார்வை பலன். ஏன்னா கோச்சாரத்துல குரு சனி ராகு பார்க்கணும். இங்க 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப கூட்டு தொழில் நஷ்டமான கூட்டு தொழில ஒரு இணக்கம் இல்லாம இருக்கீங்களா, அவங்களுக்கு இணக்கம் வரும். ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா, உங்க தசாபுத்தி படி ஆரம்பிக்கலாம். மனைவி நேசங்கள் இருக்கும், குடும்பத்துல சுபிச்சம் இருக்கும். 7ஆம் இடம் இல்லறம் நடக்கும் அமைப்புலையும் உங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்லிடலாம். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியங்கள், அனைத்துமே பாக்கியம் தானே. அப்பா நல்லா இருப்பாரு. உங்க ஜாதகத்துல அப்பா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பலன் சொல்லணும். இதுல இவர் வாட்டில் அடிச்சு விடாரு, அப்பா நல்லா இருப்பாரு சொல்லுவாங்க. அப்பா இன்னைக்கு இல்லையே, நீங்க கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். உயிர்காரம் போனா ஜடக்காரகம், பாக்கியங்கள் அனைத்தும் நடக்கும். 11ஆம் இடத்துல சனி, லாபம் 11ல சனி இருந்துச்சுன்னா ரிஷப லக்கணத்துக்கு கோச்சாரத்துல சொல்றேன். இப்ப ரிஷப லக்கணத்துக்கு 11 இருக்கும்போது லாபத்தை கொடுக்கும் யோகர். 11ஆம் இடத்துல இப்ப சனி பார்வை இல்லை இந்த 5 மாசம் வரைக்கும். மூத்த சகோதரத்துடைய ஜாதக வலுப்படி மூத்த சகோதரர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு சிறப்பு நிறைவு நிச்சயம் இருக்கும். நீங்க யோசனை நீங்க பார்க்கலாம். இந்த பார்க்கக்கூடிய அமைப்புல இருந்தா நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த கருத்துக்கள். இப்ப 11ல குரு பார்வை வருது. அப்ப மூத்த சகோதரர் நல்லா வந்துருவாரு. 5வது மாசத்துக்கு பிறகு சகோதர அமைப்புகள் தசாபதி நடந்துச்சுன்னா 5வது மாதத்துக்கு பிறகு அவர் நல்லா வந்துருவாரு. லாபங்கள் கிடைக்கும் அமைப்புலையும் தொழில் ஓடும். கனெக்டிவிட்டி தான். பாக்கியம் வளர்த்திருக்கு, லாபம் வளர்த்திருக்கு. 3ல குரு முயற்சி, அனைத்து பாக்கியம், முயற்சியால் அனைத்து பாக்கியம், லாபங்கள் கிடைக்கும் கண்டிப்பா. இது குருபாவனுடைய நிலைங்க. அவங்க தசாபதிக்கு தகுந்தவாறு இருக்கும். ரிஷபத்துக்கு ரிஷபராசி குருதசை நடந்துச்சுன்னா லக்கணம் இருக்குல்ல, கோச்சாரம் லக்கணத்துக்கு இல்லை. இருந்தாலும் இதுல என்ன சொல்றேன், ரிஷப் லக்கணத்துக்கு நல்ல கிரகங்கள் தசாபதி நடந்துச்சுன்னா எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. இப்ப சரி ரைட்டு. இப்ப சனியை பார்த்து சொல்லிட்டேன். ராகு 10ல இருக்காரு. தொழிலை கெடுக்கிறாரா வளர்க்கிறாரா? 5வது மாசம் வரைக்கும் சனி சுபத்தன்மை வரைக்கும் ராகு 10ஆம் இடத்துல ஒரு இருட்டு தான் உண்மை அவங்க ஜாதகப்படி. இப்ப 11 சனி வரும்போது சனி வீட்டுல ராகு இருக்காரு. அப்ப லாபத்தை பெருக்குவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கேது 4ல இருக்காருங்க. வயசுக்கு தக்கன கல்வியில தடைன்னு நம்ம சொல்லணும். தாயாருக்கு பெண்களை அவங்க ஜாதகத்துல எப்படி வயசுக்கு தக்கன. கேது பெரிய கெடுதலுக்கான இருட்டு இல்ல, சின்ன இருட்டு, மெல்லிய இருட்டு நம்ம பாணியில. அப்ப 4ஆம் இடம் பெரிய பாதிப்பு இல்லை. தாயாருக்கு, கல்விக்கு, தன் சுகத்துக்கு லேசான பலன் கோல்சாரத்துல காட்டினாலும் இது மாதக்கிரகமான சூரியன் ஏத்தரக்கத்துல வரும் பொழுது, இந்த குறுபார்வையில வரும்பொழுது இது ஆகும். நுணுக்கமா புரிஞ்சுக்கிறங்க. அப்ப ரிஷப ராசிக்கு
இதுல ராசிக்கு முயற்சிகள் உங்களுக்கு பலிக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். வயசுக்கு தக்க பாக்கியம்னா எல்லாம் தாங்க. மனைவி பாக்கியம், மக்கள் பாக்கியம், பொருள் பாக்கியம், வாகனம் பாக்கியம், எல்லாம் தான் பாக்கியம். 11ஆம் இடம் லாபங்கள் ஜெயிக்கும்ங்க. அப்ப தொழில் மூலம் லாபங்கள் ஜெயிக்கும். இந்த ரிஷபராசிக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். நடுத்தர ஜாதகங்களுக்கு யோகங்கள் அப்படி வர தயங்குற ஜாதகங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலம் இந்த 2026 உச்ச குருவா வர்றதுனால பூஸ்ட் பண்ணி உங்களை உயர்த்துங்க. அவ்வளவுதான். ஜோதிடம் மகா அற்புதமானது, உணருங்கள். அடுத்து மிதுன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யும் என்பதை பார்ப்போம். நன்றி.